அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதம் மாறிவிடும். நம்மளை பார்க்கிற விதமே மாறிவிடும். மத்தேயு 16 பாருங்களேன், 19 வசனத்துல இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்க, இதை இயேசு பேதுரு பார்த்து சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை. I will give you the keys to the kingdom of God. அப்ப நம்ம இடத்துல திறவுகோள்கள் இருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள். அதை வச்சு என்ன செய்யலாமா? இந்த பூமியில நம்ம எதை கட்டுறோமோ, நீங்க நிறைய டிரான்ஸ்லேஷன் படிச்சீங்கன்னா தெரியும், எதை நீங்க அலோ பண்றீங்களோ, எதை நீங்க பெர்மிட் பண்றீங்களோ, எதை நீங்க தடை செய்றீங்களோ, எப்படி இருக்கும்? அப்ப கட்டுறதுன்றப்ப நம்ம எதை அனுமதிக்கிறோமோ அது இந்த பூமியில இருக்கும். நம்ம எதை அனுமதிக்கலையோ அந்த பூமியில அது இருக்கா? அப்ப இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த சீஷர்களா நம்ம இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு முக்கியமானவங்க இந்த பூமியிலன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு காரியம் செய்யணும்னா, ஒரு நாட்டுல ஒரு காரியம் செய்யணும்னா அரசாங்கத்தை நாடுறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், நமக்கு வல்லமை இருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய உலகத்திலே நாம் ராஜாக்களா இருக்கிறோம். பாருங்க, கேன்சர் இந்த மாதிரி வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்லாம் ஜோம் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். நான் நம்புறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், இந்த கேன்சரே இருக்காது. எப்படி போலியோலாம் இல்லையோ அது போல கேன்சரே இருக்காது பாருங்க. அப்ப சபையின் இடத்துல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்னா, பரலோகம் எப்படி இருக்கோ அது போல உங்க வாழ்க்கையை மாற்றுற அதிகாரம். பரலோகம் எப்படி இருக்கோ அப்படி உங்க சுற்றுச்சூழலை மாற்றி அமைக்கிற அதிகாரம் உங்களிடத்துல இருக்கு. அப்ப பரலோகம் எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இந்த பூமி எப்படி இருக்கணும்ன்றத நீங்க பார்த்துருவீங்க. சரி, பரலோகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுன்னா, பரலோக தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது பரலோகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இல்லையா? அதனாலதான் அனுதினமும் வேதம் படிங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தோட இருக்குன்னு நம்ம உற்சாகப்படுத்துறோம். அப்ப நம்ம ஆண்டவரோட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறப்ப பரலோகம் எப்படி இருக்குன்னு நமக்கு காண்பிப்பாரு. அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுட்டா இந்த பூமி எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நான் டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப பரலோகத்துல கடன் இருக்குமா, குறைவு இருக்குமான்னா இருக்காது. அப்ப இந்த பூமியில கடனோடு நான் வாழணுமானா வாழ அவசியம் இல்லை, தேவையில்லை. மீறி நான் கடனோடு வாழ்கிறேன் என்று சொன்னா என் ஆண்டவருக்கு தான் அது அவப்பெயர் கொண்டு வரும். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடனோடு இருப்பது கர்த்தருடைய விருப்பமும் அல்ல, சித்தமும் அல்ல. அப்ப இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை எப்படி செயல்படுத்துறதுன்னா, இயேசுவின் நாமத்திலே கடனை என்னை விட்டு அகற்றுகிறேன். நான் கடன் வாங்காதிருப்பேன். நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய், அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பேன். அவன் அப்ப கடன் என்னை விட்டு போ, தரித்திரம் என்னை விட்டு போ அப்படின்னு என் அதிகாரத்தை செயல்படுத்தணும். வியாதி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாயிருக்கிறேன். பரலோகத்திலே வியாதி இல்லை, எனவே என் சரீரத்திலே வியாதி இருக்க அனுமதிக்க மாட்டேன். நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்வேன்னு நம்ம அந்த அதிகாரத்தை செயல்படுத்தணும். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லை, என் சமுதாயத்துல என்னுடைய ஏரியால கொலை திருட்டு நடக்கக்கூடாது. இயேசு நாமத்துல நான் என் அதிகாரத்தை செயல்படுத்தணும். நீங்க கிறிஸ்துவுக்குள் ராஜாக்களா இருக்கிறபடியால் நீங்கள் என்ன அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னோ அது அப்படியே ஆகும். உங்க அதிகாரத்தை செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். பரலோகத்தை எப்படி இருக்குது என்பதை பரலோக தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்திலே கண்டு மகிழுங்கள். அதை பார்க்கிறதை அப்படியே இந்த பூமியிலே கொண்டு வாருங்கள். இந்த பூமி பரலோகமாய் மாறட்டும். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.